Hello all, so I'm back once again with an interesting topic. Hope you're all doing good. So இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்டென்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு கான்செப்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சென்டென்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் நத்திங் பட் நிறைய விஷயங்கள் ஒரு சென்டென்ஸில் இருக்கும் இல்லைங்களா. அதில் முக்கியமான பார்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட்டும் ஆப்ஜெக்ட். சப்ஜெக்ட் அப்படிங்கிறது வேறு எதுவும் கிடையாது. இட் குட் பி அ பர்சன், அ பிளேஸ் ஆர் அ திங். ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ நான் வந்துட்டு ஒரு ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்துட்டு சப்ஜெக்ட், அந்த ஆக்ஷன் வந்துட்டு வேர்ப். ஓகேங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மெஸ்ஸி கிக்ஸ் த பால் அப்படிங்கிற அந்த சென்டென்ஸில் யார் இந்த இடத்துல சப்ஜெக்ட்? மெஸ்ஸி தான் சப்ஜெக்ட். ஏன்னா மெஸ்ஸி தான் வந்துட்டு பால் கிக் பண்ணுறாரு அப்படின்னு நம்ம இந்த சென்டென்ஸில் சொல்கிறோம். அப்போ கிக் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ஆக்ஷன். தட்ஸ் நத்திங் பட் வேர்ப். வேர்ப் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் இல்லைங்களா. அப்போ ஆப்ஜெக்ட்டுங்கிறது என்னது? பால், ரைட்? ஸோ அந்த பால் வந்துட்டு ஏன் ஆப்ஜெக்ட் நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் நாட் பிகாஸ் ஜஸ்ட் இட்ஸ் அ திங். ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது வந்துட்டு எப்படி வேணா இருக்கலாம். அது ஒரு பர்சன், ஒரு பிளேஸ், ஒரு திங்காக இருக்கலாம். பட் அதை ஏன் நம்ம ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, அந்த ஆக்ஷனை வந்து ரிசீவ் பண்ணுறது அந்த பால் தான். ஓகேங்களா. ஸோ இதுதான் சப்ஜெக்ட் அண்ட் ஆப்ஜெக்ட். இதை வந்து டீட்டெயிலாக நம்ம பார்க்குறதுக்கு நான் நிறைய சென்டென்சஸோடு வந்திருக்கேன். நீங்கள் வந்துட்டு அது பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனாலும் காமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் த ஃபர்ஸ்ட் ஒன். த டாக் barked at the mailman. The dog barked at the mailman. இந்த இடத்துல சப்ஜெக்ட் அப்படிங்கிறது வந்துட்டு டாக் தான். ஓகேங்களா. ஏன்னா டாக் வந்துட்டு பார்க் பண்ணுது. யாரை பார்த்து பார்க் பண்ணுது? மெயில்மேன். மெயில்மேன் அப்படிங்கிறது வேறு எதுவும் கிடையாது. இட்ஸ் another word for postman இல்லைங்களா. ஸோ அந்த போஸ்ட்மேன் தான் இந்த இடத்துல வந்துட்டு ஆப்ஜெக்ட். இது வந்துட்டு நீங்கள் கேட்கலாம், என்ன ஆப்ஜெக்ட் அப்படின்னா வந்து ஜென்ரலாக ஒரு பொருளை தானே சொல்ல. இப்போ இந்த காஃபி கப் வந்து நம்ம ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். பட் இந்த கான்டெக்ஸ்ட்டில் வந்துட்டு நம்ம அதை வந்து ஆப்ஜெக்ட்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, அந்த பார்க் பண்ணுற அந்த வேர்ப் இருக்கு இல்லைங்களா, அந்த ஆக்ஷன் வந்து யார் மேலே அது பண்ணுது? அது வந்துட்டு அந்த மெயில்மேனை பார்த்து தான் அந்த பார்க் பண்ணுது அந்த டாக். ஸோ அதனால தான் மெயில்மேன் வந்துட்டு ஆப்ஜெக்ட் அண்ட் டாக் இஸ் த சப்ஜெக்ட். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸில் நான் சொல்கிறேன், நீங்கள் கண்டுபிடிங்க. I'll give you 2 seconds to find out. Sara ate an apple. Sara ate an apple. இதில் வந்து சப்ஜெக்ட் எது? சாரா தான் சப்ஜெக்ட். ஓகேங்களா. அண்ட் சாரா என்ன பண்ணாங்க? ஒரு ஆப்பிள் சாப்பிட்டாங்க, ரைட்? ஸோ இந்த இடத்துல வந்துட்டு சாப்பிட்றது வேர்புங்கும் போது ஆப்வியஸ்லி ஆப்ஜெக்ட் என்னது? ஆப்பிள் இல்லைங்களா. ஸோ தட்ஸ் இட். ஸோ சாரா ஏட் அன் ஆப்பிள் வந்து சாரா இஸ் த சப்ஜெக்ட், ஏட் இஸ் த வேர்ப் அண்ட் ஆப்பிள் இஸ் அன் ஆப்ஜெக்ட். யூஸ்வலி சப்ஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் ஆஃப் த சென்டென்ஸ்லேயே வந்துட்டு எப்பயுமே சப்ஜெக்ட்ஸ் வந்து கவர் ஆயிரும். ஓகேங்களா. ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிற பாருங்க. த டீச்சர் எக்ஸ்பிளைன் த லெசன். The teacher explained the lesson. டீச்சர் வந்துட்டு எனக்கு லெசன் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த இடத்துல வந்துட்டு சப்ஜெக்ட் யார்? டீச்சர். அண்ட் ஆப்வியஸ்லி ஆப்ஜெக்ட் என்னது? லெசன். ஸோ த டீச்சர் டீச்சர்ஸ் த லெசனில் வந்துட்டு நம்ம பார்த்துட்டோம். டீச்சர் வந்துட்டு சப்ஜெக்ட் அண்ட் லெசன் வந்துட்டு ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்குறேன். ஜான் பிளேட் த கிட்டார். ஜான் பிளேட் த கிட்டார். இதில் எது சப்ஜெக்ட்? ஜானுங்கிறது சப்ஜெக்ட். பிளேட் அப்படிங்கிறது என்னது? வேர்ப். ஏன்னா அது ஒரு ஆக்ஷன் இல்லைங்களா. அண்ட் அது என்ன ப்ளே பண்ணிட்டு இருந்தார்? கிட்டார் இல்லைங்களா. அப்போ கிட்டார் என்னது? ஆப்ஜெக்ட். சி, சிம்பிள். இது ரொம்ப ஈஸி தான். இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கலாம். த பேர்ட் பில்ட் அ நெஸ்ட். த பேர்ட் பில்ட் அ நெஸ்ட். பேர்ட் வந்துட்டு என்ன பண்ணுச்சு? நெஸ்ட்டை பில்ட் பண்ணுச்சு. அப்போ இந்த இடத்துல வந்துட்டு எது சப்ஜெக்ட்? பேர்ட் தான் சப்ஜெக்ட். அண்ட் ஆப்வியஸ்லி தி ஆப்ஜெக்ட் இஸ் நத்திங் பட் நெஸ்ட். நெஸ்ட்டை தான் வந்து அது பில்ட் பண்ணிச்சு இல்லையா. இப்போ பில்டிங்கர் ஆக்ட் வந்துட்டு வேர்ப். ஸோ இவ்வளோ தான் சிம்பிள். சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். இன்னும் ஒரு ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்கிறேன். அதில் 2 எக்ஸாம்பிள் நானே உங்களுக்கு ஆன்சர் சொல்லிடுறேன். பாக்கி 3 சென்டென்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து காமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேங்களா. மேரி பாட் அ நியூ ட்ரெஸ். மேரி பாட் அ நியூ ட்ரெஸ். மேரி வந்துட்டு சப்ஜெக்ட் ஆப்வியஸ்லி இந்த இடத்துல. பாட் அ நியூ ட்ரெஸ் அப்படின்னா மேரி வந்து புது ட்ரெஸ் வாங்கியிருக்காங்க. பாட் அப்படிங்கிறது நம்ம வாங்குற செயல், அது வந்துட்டு வேர்பில் வந்துடும். அ நியூ ட்ரெஸ் அப்படிங்கிறது தான் ஆப்ஜெக்ட். ஓகேங்களா. ஸோ இப்போ நான் உங்களுக்கு 3 சென்டென்சஸ் தரப்போகிறேன். அந்த 3 சென்டென்சஸில் எது வந்துட்டு சப்ஜெக்ட், எது வந்துட்டு ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது நீங்கள் வந்து காமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஆஃப்கோர்ஸ் யூ கேன் மென்ஷன் த வேர்ப் as well. ஓகே, ஹியர் கோஸ் யுவர் கொஸ்டின். த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த சில்ட்ரன் வாட்ச்ட் அ மூவி. த சில்ட்ரன் வாட்ச்ட் அ மூவி. இதுதான் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். இதை வந்துட்டு சப்ஜெக்ட் எது, ஆப்ஜெக்ட் எது அப்படிங்கிறது காமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். டாம் கிக்ட் த பால். டாம் கிக்ட் த பால். இதில் வந்துட்டு சப்ஜெக்ட் எது, ஆப்ஜெக்ட் எது அப்படிங்கிறத காமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் மறக்காமல். அண்ட் த லாஸ்ட் கொஸ்டின் இஸ் த கேட் சேஸ்ட் த மவுஸ். த கேட் சேஸ்ட் த மவுஸ்.
இப்போ நம்ம சப்ஜெக்ட்னா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்னன்னு பார்த்தோம் இல்லைங்களா? நீங்கள் வந்து உங்கள் ஆன்சர்ஸை காமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இதே மாதிரி டீட்டெயில்டாக நம்ம கற்றுக்கணும், நம்ம சொன்ன ஆன்சர்ஸ்லாம் கரெக்டாக தப்பா இதெல்லாம் செக் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட கோர்ஸ் மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் வீடியோலே பார்த்துருப்பீங்க அண்ட் ஆஃப்கோர்ஸ் நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயும் காண்டாக்ட் நம்பர் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ளீஸ் டூ ரீச் அவுட் டு அஸ் அண்ட் கெட் டு நோ மோர் அபவுட் ஆர் கோர்ஸ் டீட்டெயில்ஸ். அண்ட் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான சில வீடியோஸ் நம்ம வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா இங்கிலீஷ் பார்ட்னரோட யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். I'll see you later.